இப்போ 12th பொறுத்தளவு செகண்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் 1 மார்க் புக் பேக் படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து 5 மார்க் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், மைக்ரோஸ்கோபிக் மாடல். சரிங்களா, அந்த கொஷின் வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின் சீரியஸ் பேரலல், ரெசிஸ்டர் இன் சீரியஸ் பேரலல், அந்த கொஷின். 6th கொஷின் வீன்ஸ்டோன் பிரிட்ஜுன்னு இருக்கும். அந்த வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் தான் இந்த வருஷம் பப்ளிக்கு உங்கள் பேட்சுக்கு கேட்கலான்னு நினைக்கிறேன். 8th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் மீட்டர், கம்பேரிசன் ஆஃப் 2 செல்ஸ் ஆஃப் தி பொட்டன்ஷியல் மீட்டர் யூஸிங் பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்கும். இந்த 4 கொஷினை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் மீட்டர் பிரிட்ஜ் கேட்டிருந்தாங்க. அது லேபில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு பார்க்க வேணாம், ஆனால் அதுவும் ஒரு முக்கியமான கொஷின்ஸ் தான். அதை முடிஞ்சால் டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க லேபில் இருக்கிறதுனால. அடுத்து 3 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4th கொஷினாக ஒன்று இருக்கும் பாருங்கள், அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூஸிங் வோல்ட்மீட்டர், அந்த கொஷினும். அதே மாதிரி 5th கொஷினாக ஒரு கொஷின் இருக்கும். அது வந்து ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் தி கிர்ச்சாஃப் ரூல் மட்டும் நம்ம கேட்கணும் அப்படின்னா நமக்கு 2 மார்க்லேயே கேட்டுருவாங்க. இந்த இது இப்படியும் கேட்கலாம். அடுத்து 2.57 அந்த ஒரு கொஷின் வந்து இன்சைடில் எடுக்கலாம். அதுனா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் பை யூஸிங் பொட்டன்ஷியல் மீட்டர். உப்ப கொஷின் வோல்ட் மீட்டர்னு இருக்கும், இன்சைடு கொஷின் வந்து பொட்டன்ஷியல் மீட்டர்னு இருக்கும். சரிங்களா, பொட்டன்ஷியல் மீட்டருக்கு ஆன்சர் என்ன வரும்னா E1/E2 தட் இஸ் ஈக்குவல் டு L1/L2ன்னு வரும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பொட்டன்ஷியல் மீட்டருக்கு கண்டுபிடிக்கிறது V is equal to εr/R ப்ளஸ் R ப்ளஸ் r அப்படின்னு வந்து நிற்கும். நீங்கள் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் மீட்டர் R is equal to r that is equal to R into L1 minus L2/L2ன்னு வந்து நிற்கும். இந்த கொஷின் இது 2.57 இன்சைடில் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. 3 மார்க். அடுத்து 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு லெசனில் புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிங்க. நான் இதில் எழுதலை, பட் ஒய் கரண்ட் இஸ் ஏ ஸ்கேலார் அப்படின்னு கேட்பாங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2, 3, 5 3வது கொஸ்டின்லாம் 3 மார்க்கில் கூட கேட்கலாம், ஏன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபைலிட்டின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5th கொஸ்டின் 6, 7, 8 7th கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், டிஃபைன் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. டிஃபைன் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி பப்ளிக் உங்களுக்கு இந்த வருஷம் கேட்கலாம். 8th கொஸ்டினாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரிக் பவர் எலக்ட்ரிக் எனர்ஜி. 14 கிர்ச்சாஃப் கரண்ட் லாவும் பார்த்துக்கோங்க, வோல்டேஜ் லாவும் பார்த்துக்கோங்க. 2 லாவில் ஒரு லா வரும், அதான் 3 மார்க்கில் அப்படியே நமக்கு 5th கொஸ்டினாக இருக்கும். அடுத்து பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியல் மீட்டர், அது நம்ம 3 மார்க்கு 5 மார்க் படிச்சிருப்போம். 17, 18, 19, 20, 21 லெசன் நம்ம பப்ளிக்கு படிக்கிறதுக்கு 1 to 5 தரவாக படிக்கும். ஃபஸ்ட் வால்யூமில் ஒரு லெசன்லேயும் நமக்கு ஒரு 1 வேர்டு, ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க்னு எடுத்தாலே இந்த 3 லெசனை படித்தாலே நமக்கு கிட்டத்தட்ட 30% கவர் ஆகிரும். உங்களுக்கு 30 மார்க்கு 70 மார்க்குக்கு தான் நம்ம எழுத போகிறோம், 30 மார்க் வந்துடும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். ப்ராப்ளம் பாருங்கள், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2.1, 2.2, 2.3, 2.4, 2.6, 2.10, 2.11, 2.13, 2.19, 2.23, 2.24, 2.26 இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 3, 4, 7, 8, 9, 10, 12, 14 இந்த கொஷின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இது 12th கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய 2வது யூனிட். புக் பேக் ஒன்னோட மறக்காமல் பாருங்கள், கொஞ்சம் ஞாபகம் வச்சு பாருங்கள். புக் பேக் ஒன்னோட வந்து நம்பர் மாற்றலாம், நமக்கு அது எப்படி நம்பர் மாற்றுவாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லோரும் போட்டு காமிச்சிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, பாய்.